ஸோ நம்ம இன்னைக்கான செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நியூ டாபிக், நியூ கான்செப்ட் வந்து ஒன்று பார்க்கலாம் ஆங்குலரில். பட் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ரீகால், லாஸ்ட் செஷனில் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ லாஸ்ட் செஷன் நம்ம ஆங்குலர் ரவுட்டிங் பற்றி பார்த்துருந்தோம். ரவுட்டிங் எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணுறது, ஸோ அதுக்கு வந்து ரவுட்டிங் டாட் மாடியூல் டாட் டிஎஸ் அப்படிங்கிற அந்த ஃபைலில் போயிட்டு என்ன பண்ணணும், அண்ட் அங்கே பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஒரு காம்பனண்ட்டில் ரவுட்டை ஆட் பண்ணுறது, அதுவும் ஹெச்டிஎம்எல்ல. ஸோ ரவுட்டர் லிங்க் அப்படிங்கிற அந்த அட்ரிபியூட் வந்து பார்த்துருந்தோம். அண்ட் அது கூட வந்து அந்த ரவுட்டர் லிங்க்கை டைனமிக்காக மாற்றுறது, அதாவது ரவுட் பேராமீட்டர் எப்படி செட் பண்ணுறது, அந்த ஐடியை வந்து எப்படி டைனமிக்காக மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். அண்ட் ஃபைனலி அந்த ரவுட்லேயே வந்து query பேராமீட்டர் எப்படி ஆட் பண்ணுறது, கொஷின் மார்க் போட்டு ஐடி 1 இல்லை நேம் வந்து இது, இந்த மாதிரி query பேராமீட்டராக எப்படி ஆட் பண்ணுறது, ஸோ அதுவும் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் செஷனில் பார்த்த விஷயங்கள், பார்த்த கான்செப்ட். ஸோ அதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் வந்து இருக்குது ரவுட்டிங்கில். நம்ம லாஸ்ட் டைம் HTML-ல இந்த ரவுட்டர் லிங்க் அப்படிங்கிற அந்த அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நம்ம மெனுவை சேஞ்ச் பண்ணோம், அதாவது காம்பனண்ட்டை ஸ்விட்ச் பண்ணோம் பேஸ்ட் ஆன் ரவுட். இப்போ இதே விஷயத்த எப்படி டைப் ஸ்கிரிப்டில் பண்ணுறது? இப்போ நம்ம HTML-ல நமக்கு எப்படின்னு தெரிஞ்சிடுச்சு, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இதே விஷயத்த நான் டைப் ஸ்கிரிப்டில் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? ஸோ அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த நேம் வேணும், அந்த மெனு வேணும், கரெக்டுங்களா? நான் வந்து ஒரு பட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஆல் யூசர்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஃபைன். இப்போ இந்த பட்டனை நான் வந்து இது பட்டன் ஆர் மெனு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணால் எனக்கு வந்து நேவிகேட் ஆகணும், கரெக்டுங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம ரவுட்டர் லிங்க் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் வந்து டைரெக்டாக அந்த டேக்லேயே கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணால் அந்த ரவுட்டர் லிங்க் இருக்கிறதுனால அது வந்து நேவிகேட் ஆச்சு. பட் இப்போ இங்கே நம்ம டைப் ஸ்கிரிப்டுக்கு கொண்டு போக போகிறோம். ஸோ அப்போது இங்கே வந்து நம்ம ஆஸ் யூஸ்வல் அந்த கிளிக் ஃபங்க்ஷனை நம்ம எழுதணும். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு கிளிக் ஃபங்க்ஷனை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ navigate to users, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணி app.tsல போயிட்டு அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும். கரெக்டா? ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன பண்ணுவோமோ அதுதான். ஃபைன். ஸோ இப்போ ஒரு கிளிக் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி நேவிகேட் பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு ஒரு மாடியூல் நம்ம யூஸ் பண்ணணும். சேம் ரவுட்டர் தான். நம்ம இதுக்கு முன்னாடி அந்த பேராமீட்டர்ஸை கெட் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா query பேராமீட்டரை, ரவுட் பேராமீட்டர், query பேராமீட்டர்லாம் கெட் பண்ணுறதுக்கு ஒரு மாடியூல் வந்து இம்போர்ட் பண்ணோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாடியூல் நேம் கூட ஆக்டிவேட்டட் ரவுட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருந்தோம். ஓகே, இங்கே கூட நம்ம பண்ணியிருப்போம். இதில் இல்லையா, இங்கே இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆக்டிவேட்டட் ரவுட் அப்படிங்கிற அந்த மாடியூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த query பேராமீட்டர் என்ன, அதுக்கப்புறம் வந்து நம்ம பேராமீட்டர், அதாவது ரவுட் பேராமீட்டர் ஸ்லாஷ் போட்டு ஐடி அந்த டைனமிக்காக மாற்றுற விஷயங்கள், அது பேராமீட்டர் ரவுட் பேராமீட்டர். ஸோ அதை எப்படி கெட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து இந்த ஆக்டிவேட்டட் ரவுட்டை யூஸ் பண்ணி பண்ணோம். பட் இங்கே நம்ம ஒரு மாடியூல் யூஸ் பண்ணணும் இந்த ரவுட்டை டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல்ல இருந்து ஹேண்டில் பண்ணுறது. ஸோ அது என்ன மாடியூல் அப்படின்னா, மாடியூல் நேமே வந்து ரவுட்டர் தான். ஸோ இம்போர்ட் ரவுட்டர்
rectangular slash router. ஓகே, ஸோ இந்த மாடியூல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்பயும் போல் கன்ஸ்ட்ரக்டாரில் அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். private router colon router அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த கிளிக் ஃபங்க்ஷனில் நம்ம அந்த மாடியூலில் கால் பண்ணி this டாட் ரவுட்டர், அதுதான் அந்த மாடியூல் நேமு. இதில் ஒரு மெத்தட் இருக்கு, நேவிகேட் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு நேவிகேட் ஃபங்க்ஷன் வந்து இருக்கு. ஸோ ரவுட்டர் டாட் நேவிகேட் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் நம்ம வந்து நம்மளோட ரவுட் என்னவோ அதை ஆட் பண்ணணும். ஓகே, சிம்பிள். நம்மளோட ரவுட் வந்து ஸ்லாஷ் அது என்ன ரவுட் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணுவோம்ல, அதே கான்செப்ட் தான். ஸோ நம்ம இதை ஸ்ட்ரிங்காக ஆட் பண்ணணும், அதனால இது வச்சுக்கிறேன். நமக்கு இது ரவுட் என்ன, யூசர்ஸ். கரெக்டுங்களா? நான் வந்து ஸ்லாஷ் யூசர்ஸ். நம்ம ரவுட்டர் லிங்க் அந்த ஆட்ரிபியூட்ல என்ன போட்டோமோ அதுதான் இங்கேயும் போட போகிறோம், வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாலாம் கிடையாது. ஓகே, ஸோ நவ் இப்போ இங்கே ஆல் யூசர் அப்படிங்கிற அந்த பட்டன் வந்துருச்சு. நான் இப்போ இதை கிளிக் பண்ணனா எனக்கு யூசர் காம்பனண்ட் வரணும், அங்கே நேவிகேட் ஆகணும். கரெக்டுங்களா? ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ணிட்டேன். configured. இது நம்ம ஆப் மாடியூலில் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாடியூல் ஆப் ரவுட்டிங் மாடியூல் டாட் ரவுட்டர் டாட் நேவிகேட். ஓகே, 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 ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை செக் பண்ணுவோம். டாட் யூஎஸ் டு யூசர்ஸ் ஃபங்க்ஷன் கிளிக் ஆகுதா? ஸோ log select just some debugging, அவ்வளோதான். அது அந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறேன். ஓகே, ட்ரிகரே ஆகலை, கிளிக்கே ஒர்க் ஆகலை. இப்போ ஃபங்க்ஷன் நேம் கரெக்டாக டாட் HTML. ஓகே, அதான் இருக்கு. navigate to users. கிளிக் ஒர்க் ஆகலை. எப்படி நான் ப்ராஜெக்டை ரீரன் பண்ணி பார்க்குறேன். சம்திங் அது கம்பைல் ஆகலை. சி ரீகம்பைல் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் அப்ளிகேஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும், ஸோ அது ப்ராப்பராக கம்பைல் ஆகாது. நான் இது ஆக்சுவலி ஒரு 1 hour பிஃபோர் ரன் பண்ணேன். ஸோ ஐ திங்க் அது டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது ரன் ஆனதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகும் ப்ராப்பராக. ஜஸ்ட் இது எப்பயும் போல் ரன் ஆகும், அவ்வளோதான். பில்ட் ஆகி ரன் ஆகும்.
ரன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு யூசர் பேஜுக்கு நேவிகேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு யூசர் பேஜுக்கு நேவிகேட் ஆகணும் அப்படின்னா எப்பயும் போல் கிளிக் ஃபங்க்ஷன் அண்ட் அதுக்காக இந்த ரவுட்டர் டாட் நேவிகேட் அப்படிங்கிற இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் ஜஸ்ட் நம்ம எந்த ரவுட் நேம் வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். நவ் இப்போ ரவுட் நேம் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த டைனமிக்கா ஐடி வந்து பண்ண முடியும். அதாவது ரவுட் பேராமீட்டரை செட் பண்ண முடியும். ஸ்லாஷ் ஐடி அந்த கோலன் ஐடி கொடுத்து நம்ம ஐடி அனுப்புவோம்ல, அது கூட இந்த யூசர் டாட் எஸ்டிஎம். ஸோ இங்கே கூட பண்ணோம்ல query பேராமீட்டரை அனுப்புறது. இந்த query பேராமீட்டரும் நம்மளால பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த காம்பனண்ட்ல நம்ம வந்து அந்த query பேராமீட்டரை செட் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணணும்னா, நான் எப்படி பண்ணணும்னு சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இங்க இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ள நம்ம வந்து அதை ஆட் பண்ணணும். query பேராமீட்டர் ஆட் பண்ணணும்னா, ஸோ ஜஸ்ட் கமா கொடுத்து கர்லி பிராக்கெட் அதில் query params அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. query params again curly bracket அதில் வந்து நம்மளோட query. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஐடி கோலன் 1 இந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த மெனு வந்து இப்போ நம்ம இதை கொடுக்கலாமா, யூசர் இதில் வந்து டீட்டெயில்ஸ் ஸ்லாஷ் டீட்டெயில்ஸ் இதுவும் சேர்த்து கொடுத்து அப்புறம் query parameters ஐடி வந்து இது கொடுக்கலாம். சும்மா ஒன்று கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம். அண்ட் டைனமிக்காகவும் நம்ம பண்ணிக்கலாம். கிளிக் ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக கொடுத்து பண்ண முடியும். ஸோ அது ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி நான் வந்து query parameters கொடுத்துட்டேன். ஐடி வந்து 1 அப்படிங்கிற மாதிரி. அப்போது நம்ம இப்போ ஹோம் பேஜுக்கு போயிட்டு நான் ஆல் யூசரை கிளிக் பண்ணுறேன்னா, ஓகே ஸோ இட்ஸ் நல். ஓகே, ஸோ ஆக்சுவலி இங்கே பாருங்களேன், நமக்கு யூசர் டீட்டெயில்ஸ்க்கு நேவிகேட் ஆகிடுச்சு. அண்ட் query params வந்து இங்கே இருக்கு, ஆப்ஜெக்டாக இருக்கு. ஓகே, ஸோ இதில் நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து இன்னொரு query parameter இருக்கு, கரெக்டுங்களா? இதில் வந்து நேம் கொடுத்துருந்தோம். நேம் வந்து இருக்கிறது கொடுக்கணும். சும்மா இப்போதைக்கு ரூரல் அப்படின்னு கொடுப்போம். யூசர் டீட்டெயில்ஸ் யூசர் டீட்டெயில்ஸ் query params நேம். ஓகே, இப்போ நம்ம ஹோம்க்கு போயிட்டு ஆல் யூசர்ஸ் இங்கே போகிறோம் அப்படின்னா யூசர் டீட்டெயில்ஸ் பேஜுக்கு வந்துருச்சு. ஆக்சுவலி நேவிகேட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம கொடுக்குற அந்த query parameterோட நேம் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் வந்து இது இந்த ஐ மீன் அந்த டேட்டா வந்து காட்ட மாட்டுது. பட் இது வந்து காட்டணும் அப்படின்னா நம்ம அதை டைனமிக்காக பண்ணணும். எக்ஸாம்பிள் இப்போ இந்த இன்புட்டுக்கு நம்ம டேட்டா கொடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து பண்ணுற மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணால் நம்மளால் அதை டைனமிக்காக மாற்ற முடியும். மேபி இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, query params இருக்கிற ஒரு நேம் ஏதாவது கொடுப்போமா, அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற ஒரு நேம், இந்த நேம் கொடுப்போம். ஜஸ்ட் டீட்டெயில் தெரியறதுக்காக, எதுக்காக இல்லை. ஐடி வந்து இவங்களோட 2 query params router dot navigate.
let's see. query அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை. ஸோ இங்கே ஆக்சுவலி நேவிகேட் நமக்கு எப்பயும் போல் ஆகுது. பட் அந்த query பேராமீட்டர்ஸ் வந்து நமக்கு இங்கே செட் ஆகுது. பட் நமக்கு டேட்டா லோட் பண்ண மாட்டேது. இங்கே நம்ம ஆப்ஜெக்டாக கொடுக்கறதுனால அது ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நம்ம லாஜிக் எழுதியிருப்போம்ல, அதாவது இங்கே நம்ம அந்த இது கெட் பண்ணுறதுக்கு ஒன்று எழுதியிருப்போம்ல, யூசர் டீட்டெயில்ஸ். இங்கே எழுதியிருப்போம்ல. ஸோ இது வந்து ஆப்ஜெக்டாக வரும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால அந்த டேட்டாவை கெட் பண்ணி ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஓகே சின்ன மிஸ்டேக். ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நம்ம வந்து சம்திங் ஏதோ பிராக்கெட் மிஸ் ஆகுது. இங்கே போடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஹோம்க்கு போயிட்டு ஆல் யூசர்ஸ் கிளிக் பண்ணணும். இங்கே பாருங்க டேட்டா வந்துருச்சா. ஸோ நமக்கு இங்கே ஐடியும் செட் ஆகிடுச்சு, நேமும் வந்து வந்துருச்சு. ஓகேவா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இங்கே உள்ளே போட்டுட்டேன். பட் இது வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியே போடணும். ஸோ query params இந்த மாதிரி போட்டு ஐடி நமக்கு வந்து ஐடி வச்சு ஃபில்டர் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் நேமும் ஃபில்டர் பண்ணணும். கரெக்டுங்களா. ஸோ இது ரெண்டையும் வச்சு ஃபில்டர் பண்ணி தான் நமக்கு அங்கே டேட்டா வந்து கொடுக்கும். நம்ம இங்கே ஐடி 2 கொடுத்துட்டேன், பட் நம்ம 2 கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது அது ரெண்டாவது யூசரை நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் query பேராமீட்டரை செட் பண்ணணும். இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு மெத்தட் நம்ம பார்த்துருந்தோம். அந்த ஐடியை வந்து அதாவது ரவுட் பேராமீட்டரை டைனமிக்காக மாற்றுறது, ஸ்லாஷ் கோலன் வச்சு ஐடி வைப்போம்ல, அது வந்து சிம்பிள். அதுதான் வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே கொடுக்கணும். இந்த மாதிரி இல்லாமல் நம்ம எப்படி என்ன பண்ணுறேன், இந்த மொத்த லைனையும் காப்பி பண்ணி ஸோ இது வந்து query பேராமீட்டர் கொடுக்க வேண்டிய ஒரு வே. அந்த ரவுட் பேராமீட்டர் அதாவது ஐடியை நம்ம ஸ்லாஷ் கொடுப்போம்ல யூசர்ஸில், டைரெக்டாக வந்து அந்த ஐடி யூசரோட ஐடி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து சிம்பிள், இந்த ரவுட்டுக்கு அப்புறம் டைரெக்டாக அந்த ஐடி அப்படி கொடுத்தா போதும். இந்த கோலன் ஐடிக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணுன்னா இது வந்து ஸ்லாஷ் இந்த ஐடி /1 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கும். ஸோ இப்போது அதை குயிக்காக நம்ம டெஸ்ட் பண்ணுவோமா. இங்கே போயிட்டு இங்கே நமக்கு ஆல்ரெடி தெரியும் கோலன் ஐடி இந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போது இங்கே போனால் இங்கே 1 இருக்கா, ஃபைன். ஸோ இப்போது இங்கே போயிட்டு ஹோம்க்கு போயிட்டு 4 யூசர் கிளிக் பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள் 1 வந்துருச்சா. இந்த ரவுட் யூசர் /1 வந்துருச்சா. ஸோ நமக்கு நேவிகேட் ஆகுது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி போட்டால் அது வந்து அந்த /:ID அந்த இதை எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே. கர்லி பிராக்கெட் அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை விட்டு கர்லி பிராக்கெட்டில் நம்ம போடுறோம் அப்படின்னா அப்போ வந்து இது தனி ரவுட்டு, அது query பேராமீட்டராக நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து டைப் ஸ்கிரிப்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட், இந்த ரவுட்டிங் பண்ணுறதுக்காக. HTML-லையும் பண்ண முடியும், நம்மளோட ஃபங்க்ஷன்லையும் இதை வந்து பண்ண முடியும். ஓகே. ஸோ நவ் நம்ம வந்து ஒரு அடுத்த நியூ டாபிக் உள்ள போகலாம், நியூ கான்செப்ட்.
ஸோ அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா ஆங்குலர் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா இன்ஃபர்மேஷனை யூசர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஃபார்ம். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து உங்களோட காலேஜில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் காலேஜ் போகும்போது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் சில இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க, நம்ம அதை ஃபில் பண்ணுவோம். அது வந்து பேப்பரில் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ சேம் ஒரு அப்ளிகேஷனில் அந்த மாதிரியான ஒரு ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சேம் ஃபார்ம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் காலேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் என்ன இருக்கோ, என்ன டேட்டாலாம் நம்ம ஃபில் பண்ணமோ அது எல்லாமே ஒரு வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னா ஸோ அதை தான் வந்து நம்ம ஃபார்முன்னு சொல்லுவோம். ஸோ அதை அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம யூசர்கிட்ட இருந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணுவோம், கரெக்டுங்களா? சம் இன்ஃபர்மேஷன் அந்த ஃபார்மில் என்னென்ன டேட்டாலாம் தேவைப்படுதோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வாங்குவோம். நேம், இமெயில், அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸாக என்ன படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் இன்னும் அட்ரஸ், ஸோ அப்புறம் கான்டாக்ட் நம்பர், இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் வெப்சைட்லேயும் இருக்கும். நம்ம அதை போய் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேட்டா எல்லாமே சப்மிட் ஆகிடும். ஸோ நம்மளோட காலேஜுக்கும் நம்மளோட டேட்டா வந்து போயிடும். நம்மளை வந்து அந்த காலேஜில் ரெஜிஸ்டரும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி நம்மளால் யூசர்கிட்ட இருந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்மோட மெயின் யூசேஜ் அதுதான். இப்போ இங்கே ஆங்குலர் ஃபார்மில் என்ன பண்ணுறது? ஒரு ஃபார்ம், நார்மல் ஃபார்ம், ஓகே, நம்ம டேட்டா வாங்குகிறோம், ஐ மீன் யூசர் கிட்டேருந்து டேட்டாவை வாங்குகிறோம், அதை நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் சம்வேர். பட் இப்போ இந்த ஆங்குலர் ஃபார்மில் இல்லை ஆங்குலர் ஃபார்ம் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்? எக்ஸ்ட்ரா வேறு என்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த யூசர்கிட்டேருந்து வாங்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே இன்புட்டில் தான் நம்ம வாங்குவோம். அந்த இன்புட்டோட பர்பஸே அதுக்கு தான். டேட்டா சம்திங் டேட்டாவை நம்மளால் அங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்க முடியும், ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த இன்புட் டேட்டாவை நம்மளால் ரீட் பண்ண முடியும். அடுத்தது அந்த இன்புட் வேல்யூவில் இருக்கிற எல்லா டேட்டாவும் சம்வேர், அதாவது ஃபார்மில் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அந்த ஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட், அந்த ஒரு மெத்தட். அடுத்தது இண்டிவிஜுவல் இன்புட்டையும் நம்மளால் வேலிடேட் பண்ண முடியும். வேலிடேட் அப்படின்னா அவங்க இப்போ யூசர் கொடுக்குற டேட்டா ப்ராப்பரான டேட்டா தானா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், இப்போ இமெயில் அப்படிங்கிற ஒரு இன்புட்டில் இமெயில் தான் கொடுக்கணும். அங்கே வந்து யூசர் வந்து நேம் கொடுக்கக்கூடாது, கரெக்டுங்களா? ஸோ அப்போது அது வேலிடான டேட்டா தானா அப்படிங்கிறத நம்மளால் வேலிடேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இஃப் இன்கேஸ் அவங்க யூசர் வந்து மாற்றி தப்பாக அந்த யூசரை கொடுக்குறாங்கன்னா நம்மளால் எரர் மெசேஜ் ஷோ பண்ண முடியும். நீங்கள் நிறைய வெப்சைட்லாம் பார்த்துருக்கலாம். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு அதெல்லாம் என்டர் பண்ணுவீங்க. ஸோ அப்போ பாஸ்வேர்டு வந்து அந்த ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு லோயர் கேஸ், ஒரு அப்பர் கேஸ், அதுக்கப்புறம் வந்து மினிமம் 8 இருக்கணும் அதோட லென்த்து, அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கண்டிஷன் வச்சுருப்பாங்க. ஸ்ட்ராங்காக இருக்குது பாஸ்வேர்டு, இல்லை ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி ரெட் கலரில் காட்டும்ல, அதுதான் எரர் மெசேஜ். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேலிடேஷன் எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலிடேஷன் எரர் மெசேஜ். ஏதாவது ராங்காக இருக்குன்னா அந்த மெசேஜ் வச்சு நம்மளால் யூசர்கிட்ட கன்வே பண்ண முடியும். நீங்கள் இதுதான் தப்பு பண்ணுறீங்க, இது தப்பு, இங்கே வந்து இமெயில் ஃபார்மேட்டில் கொடுக்கணும், ஆனால் நீங்கள் யூசர் நேம் கொடுக்குறீங்க, அப்படிங்கிற மாதிரி வேலிடேஷன் எரர் வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். அடுத்தது ஃபார்மோட டேட்டாவை நம்மளால் சப்மிட் பண்ண முடியும். எல்லா ஃபீல்டும் வேலிட் ஆனதுக்கப்புறம், வேலிடான டேட்டாலாம் வாங்கினதுக்கப்புறம் நம்மளால் சப்மிட் பண்ண முடியும். சப்மிட் மீன்ஸ் அந்த டேட்டாவை சம்வேர் நம்ம ஒன்று டேட்டா பேஸ்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் அந்த ஃபார்மில் இருக்க டேட்டாஸ் ஏதாவது சேஞ்சஸ் ஆகியிருக்கு, சேஞ்ச் ஆகுது அப்படின்னாலும் அதை நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும், அதாவது ட்ராக் பண்ண முடியும். ஃபார்மில் இருக்க டேட்டாஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா. அடுத்தது அந்த டேட்டாஸ், அப்புறம் அப்படி இல்லைன்னா அந்த இன்புட் ஃபீல்ட் அது வந்து வேலிடா இருக்கா இல்லை இன்வேலிடா இருக்கா அப்படிங்கிறதையும் நம்மளால ட்ராக் பண்ண முடியும்.
ஸோ அதை ட்ராக் பண்ணால் மட்டும்தான் நம்மளால மெசேஜை ஷோ பண்ண முடியும், வேலிடேஷன் எரர் மெசேஜ். கரெக்டுங்களா? ஸோ ட்ராக்கும் பண்ண முடியும், மெசேஜும் ஷோ பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே ஆங்குலர் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அட்வான்டேஜஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆங்குலர் ஃபார்மில் ரெண்டு கான்செப்ட் இருக்கு, ரெண்டு மெத்தட்ஸ் வந்து இருக்கு, இல்லை ரெண்டு அப்ரோச் அப்படி கூட சொல்லலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து டெம்ப்ளேட் ட்ரிவன் ஃபார்ம். ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு கான்செப்ட் தான் என்ஜி மாடல், டூ வே டேட்டா பைண்டிங். நம்ம அது ஆல்ரெடி பார்த்துருப்போம், என்ஜி மாடல் அப்படின்னு போட்டு டூ வே டேட்டா பைண்டிங் பண்ணுவோம்ல. ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்மளால வந்து இந்த ஃபார்மை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது நமக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப் காம்பனண்ட் HTML ஒரு இன்புட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்புட்டில் தானே நம்ம டூ வே டேட்டா பைண்டிங் பண்ண முடியும், டேட்டா இங்கேயும் அங்கேயும் நம்மளால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதுதானே அதோட மெயின் கோர், அந்த என்ஜி மாடலோடது. ஸோ நான் ஒரு இன்புட் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து என்ஜி மாடல், ஸோ இது நமக்கு எப்படி போடணும்னு நமக்கு தெரியும். ஸ்கொயர் ப்ராக்கெட், நார்மல் ப்ராக்கெட், அதில் என்ஜி மாடல். இதில் அந்த வேரியபிளோட நேம் வந்து நம்ம போடணும். கரெக்டுங்களா? ஒரு ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த வேரியபிள் நேம். ஸோ நான் வந்து யூசர் நேம் இப்படி வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். இந்த யூசர் நேமை நம்ம ஆப் டாட் டிஎஸ்ல கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே போயிட்டு யூசர் நேம் ஈக்குவல் டு ரூரல் இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளால வந்து யூஸ் பண்ணிக்கணும். என்ஜி மாடலை வந்து பைண்ட் பண்ண முடியலன்னு வருது. ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணணும். சின்டாக்ஸ் மிஸ்டேக் பண்ணணும். எல்லாம் கரெக்டு தான். ஸோ ஸ்டில் என்ன ப்ராப்ளம்? cannot bind to ng model. Okay. Node property. ഇതില്ല ആഗ്ലുണ്ട് ഇവിടെ. Still wait few seconds. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபார்ம் மாடியூல். ஸோ அதனால ஃபார்ம்ஸ், ஸோ இது இம்போர்ட் பண்ணி
ஸோ இதை வந்து ஆப் மாடியூல் ஃபார்ம்ஸ் மாடியூல் இருக்கா இல்லை ஓகே. ஸோ நம்ம வந்து ஃபார்ம்ஸ் மாடியூலை இம்போர்ட் பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ அதனால தான் இந்த எரர். இப்போ வந்து ஆப் மாடியூலில் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி இது இம்போர்ட்ஸில் போடணும். ஸோ நான் இப்போ எரர் போயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா ஓகே எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ஓகே. ஸோ நமக்கு வந்து இப்போ இந்த இன்புட் இங்கே வந்துருச்சு. நம்மளால வந்து டேட்டாவை நார்மலி இப்படி டைப் பண்ணிக்க முடியும். கரெக்டா? ஸோ இது நார்மல் இன்புட் அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ இது வந்து ஃபார்மில் தானே இருக்கு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம் டேக் வந்து நம்ம போட்டுக்கணும். இதுவும் நம்ம ஆல்ரெடி நார்மல் ஃபார்ம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் HTML பார்க்கும்போது நம்ம யூஸ் பண்ணது தான். ஸோ ஃபார் இது வந்து நார்மல், நமக்கு இது எல்லாமே தெரியும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஜஸ்ட் இப்போதைக்கு நான் எம்டியாக வச்சுக்கிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஏன்னா இது ஃபுல்லாக ஃபார்ம் தானே. ஸோ HTML ஃபார்ம் டேக். ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபார்ம் டேக் நான் போட்டுக்கிட்டேன். அடுத்தது இந்த ஃபார்ம் டேகுக்கு நம்மளோட ஃபார்ம் மாடியூலை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வே இருக்கு. ஸோ இது வந்து யூசர் ஃபார்ம். கரெக்டாக நம்ம யூசர் ஃபார்ம் அப்படின்னு ஒரு நேம் வச்சுக்கலாம். ஸோ யூசர் ஃபார்ம் ஈக்குவல் டு என்ஜி ஃபார்ம். ஓகேவா? இப்போ இதுக்குள்ள அந்த என்ஜி ஃபார்முங்கிறது மாடியூல், வேறு எதுவும் இல்லை. நம்ம ஃபார்ம் மாடியூல் இம்போர்ட் பண்ணல. ஸோ அதுக்கு பதிலாக தான் இங்கே என்ஜி ஃபார்ம் போட்டிருக்கோம். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி அப்படின்னா ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 2 இன்புட் நம்ம வச்சுக்கலாம் இப்போதைக்கு ஒரு சாம்பிளுக்காக. வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாமா, ஒரு வேரியபிள் நேம், அவ்வளோதான். இது ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் வேரியபிள் நேம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. இங்கே வந்து நேம் ஆன்டி அப்புறம் இமெயில், இப்படி 2 டேட்டா. ஓகே. இதை வந்து நம்ம ஃபார்மாக யூஸ் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நவ் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா HTML போயிட்டு இதை வந்து அந்த ஃபார்ம் கண்ட்ரோலுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபார்ம் கண்ட்ரோலில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணணும்னா எப்பயும் போல் ஸ்டூடெண்ட் டாட் நேம், இது வந்து நேம் இன்புட். ஸோ அதனால நான் ஸ்டூடெண்ட் டாட் நேம்னு வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து வந்து இது வந்து இமெயில். நான் இங்கே டைப்பும் வந்து நம்ம இன்புட்டில் ஆல்ரெடி HTML பார்த்துருந்தோம். ஸோ டைப் இமெயில் இருக்கு. இந்த நேம் வந்து ஜஸ்ட் ஒரு இந்த இன்புட்டுக்கான ஒரு நேம் அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த இன்புட் டேகுக்கான ஒரு நேம்னா நம்ம நார்மலி ஒரு நேம் வைப்போல அந்த மாதிரி. இது டெக்னிக்கலி நேம் அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஒரு நார்மலாக இந்த இன்புட்டுக்காக ஒரு நேம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வைக்கிறது, இந்த ஃபீல்டுக்கான ஒரு நேம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு நான் இதை வந்து யூசர் நேம் இல்லை நேம், இது வந்து இமெயிலுக்கான ஃபீல்டு, அதனால இமெயில் அப்படிங்கிறத நேமாக நான் வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இப்போது நம்ம இந்த ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது இதை சப்மிட் பண்ணால் நமக்கு டேட்டா வேணும். கரெக்டாக?
ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், நமக்கு ஒரு மெத்தட் இருக்கு என்ஜி சப்மிட். நம்ம ஆல்ரெடி சப்மிட் அப்படிங்கிற ஆன் சப்மிட் அப்படிங்கிறத நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல பார்த்துருப்போம். பட் இங்கே வந்து என்ஜி சப்மிட் கிளிக் ஃபங்க்ஷனிங், அங்கே எப்படி ஆன் கிளிக்கு இங்கே கிளிக்கோ, இங்கே அங்கே ஆன் சப்மிட், இங்கே ஆங்கிலரில் வந்து என்ஜி சப்மிட். ஓகே, ஸோ சப்மிட் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். நான் இதை அப்படி வச்சுக்கிறேன். இங்கே நம்ம ஆஸ் இட் இஸ் சப்மிட் ஃபார்ம் வச்சுக்கிட்டு இங்கே ஒரு லாக் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் டெஸ்ட் டாட் ஸ்டூடெண்ட் இதில் தானே டேட்டாலாம் இருக்க போகுது. அதனால் இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நவ் எல்லாமே ரெடி. பட்டன் மட்டும் ஒன்று ஒன்று வேணும், ரைட்? ஏன்னா அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது தான் அது வந்து சப்மிட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும், கரெக்டுங்களா? ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு பட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டன் பட்டன் நேம் வந்து சப்மிட், பட்டனோட டைப்பு சப்மிட். அப்போ தான் வந்து அந்த சப்மிட் ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ இதுவும் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்துருப்போம். ஸோ டைப் சப்மிட்னு வச்சுட்டு இங்கே ஆன் சப்மிட்னு வச்சுருப்போம். அப்போது இந்த சப்மிட் ஃபங்க்ஷன் இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது இது ட்ரிகர் ஆகும். சேம் கான்செப்ட் தான். டைப் சப்மிட்னு வச்சுக்கிட்டு இங்கே என்ஜி சப்மிட் இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது ஃபார்ம் எல்லாமே ரெடி. இப்போ நம்ம வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண ட்ரை பண்ணுவோம். சப்மிட் ஃபார்ம். ஸோ இதில் வந்து இன்னொன்று நம்ம பண்ண மிஸ் பண்ணிட்டோம். இதில் ஸ்டாக் நேம் equal to ng model. இங்கே hashtag email equal to ng. ஸோ இது எல்லாமே என்ஜி மாடலில் இருக்குன்றதை ரெஃபர் பண்ணுறதுக்காக இது வந்து போடணும். ஏதாவது மிஸ் ஆகுதா? ஓகே, ஸோ இப்போ கம்பைல் ஆகிடுச்சு. சரி, என்ஜி மாடல் போட்டாச்சு. இந்த நேம் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே ஃபார்மும் போட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து அதையும் இம்போர்ட் பண்ணியாச்சு. இது ஃபார்மு இருக்கு. ஓகே,
ஓகே. ஸோ எல்லாமே இருக்கு. அதுவே கரெக்டாக தான் வச்சுருக்கோம். சிம்பிளாக போகும். ப்ளஸ் ஸ்டூடெண்ட் ஃபார்ம் என்ஜின் ஃபார்ம்னு வைக்கிறோம். பட் இது வந்து நம்ம ப்ரௌசர் மாடலும் இருக்கு. இது ரெண்டுமே நமக்கு இப்போ ஆப்ஸ் மாடல், ப்ரௌசர் மாடல். மாடல் நேம் ஜஸ்ட் ஒரு மினிட் நான் கொஞ்சம் ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுறேன். Gmail, student.mail, first time password. இருக்கு. இது வந்து ஃபார்ம்ஸ் எம்சி ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஃபார்ம்ஸ் மாடலில் எம்சி ஃபார்ம் இதையும் போட்டுக்கலாம். நம்ம எம்சி ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஸோ எம்சி ஃபார்ம் வேணும். ஓகே. ஸோ இது வந்து ஆக்சுவலி எம்சி ஃபார்ம் வந்து நம்ம அங்கே யூஸ் பண்ணுறோம். அதோட காம்பனண்ட்டில் இம்போர்ட்டில் போட முடியாது. காம்பனண்ட்டில் சொல்லிக்கலாம். இம்போர்ட் ஃபார்ம் இங்கே வந்து ஃபார்ம் இங்கே போயிட்டு சிம்பிளி இந்த ஃபார்ம், அதாவது இந்த நேம் வச்ச ஃபார்மை இந்த இம்போர்ட்டாக நம்ம கொடுக்கலாம்.
group create பண்ணணும். Token must be defined. So the module term is solved. Okay. ஸோ பேசிக்கலி மாடியூல் நம்ம இம்போர்ட் பண்ணதுனால அது கம்பைல் ஆகலை. ஓகே, ஸோ ஃபைன், மேபி நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு ஃபார்மை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபார்ம்ஸ் மாடியூலில் ஆப் மாடியூலில் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு மாடியூல் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா அந்த மாடியூலில் இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஃபார்ம்ஸ் மாடியூலில் இம்போர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம எந்த காம்பனண்ட்டில் யூஸ் பண்ண போகிறோமோ அங்கே நம்ம வந்து ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபார்ம் டேக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த ஃபார்முக்கு ஒரு நேம் வைக்கணும். ஸோ அதுக்காக நான் இந்த நேமை வச்சுருக்கேன், ஸ்டூடெண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது அந்த ஃபார்மோட நேம். நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸோ ஆங்குலருக்கு இதுதான் அந்த ஃபார்மோட நேம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த என்ஜி ஃபார்ம் அப்படிங்கிற இந்த கீவேர்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளோட ஆஸ் யூஸ்வல் சப்மிட் ஃபங்க்ஷன், ஆன் சப்மிட் ஃபங்க்ஷன். இங்கே ஆங்குலர் அப்படிங்கிறதுனால என்ஜி சப்மிட். அண்ட் இந்த சப்மிட் ஃபார்ம் வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கிளிக் ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ இந்த சப்மிட் பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது இந்த சப்மிட் ஃபார்ம்ன்றது எனக்கு ட்ரிகர் ஆகும். ஸோ இங்கே நான் இந்த ஃபார்ம் குரூப், அதாவது இந்த ஃபார்ம் இருக்குல்ல, இந்த ஃபார்மோட மொத்த டேட்டாவும் நான் இன்புட்டாக இந்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்புகிறேன். ஸோ அதுதான் அந்த ஃபார்மை நான் கால் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அண்ட் இங்கே நம்ம ஆஸ் யூஷுவல் பார்த்த மாதிரி என்ஜி மாடல் போட்டிருக்கேன் டூ-வே டேட்டா பைண்டிங்காக. ஸோ நான் இங்கே டேட்டாவை இன்புட்டாக கொடுக்க எனக்கு இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிக்கும். ஓகே, ஸோ இது வந்து வேலிடேஷன் பர்பஸ்க்காக நம்ம அது பார்க்கலாம். பட் இது வந்து என்னென்னா, நம்ம இண்டிவிஜுவல் இன்புட் ஃபீல்டுக்கும் ஒரு நேம் வந்து வைக்கணும். ஸோ அதாவது ஒரு யூனிக்காக ஒரு வேலிடேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு நேம் வச்சுட்டு அதுக்கு என்ஜி மாடல் அப்படிங்கிற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெக்வயர்டு வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த இன்புட் ஃபீல்ட் மஸ்ட் பி நீடடா இல்லையா, அதாவது
மேண்டேட்ரியா இல்லை ஆப்ஷனலா அப்படிங்கிறதுக்கு இந்த ரெக்வர்ட். ஸோ அப்போ நம்ம இங்கே ரெக்வர்டுன்னு கொடுத்துட்டோன்னா இந்த 2 டேட்டாவை ஃபில் பண்ணாமல் நம்மளால் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணவே முடியாது. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெக்வர்ட். ஓகே, ஸோ இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 டேட்டாவையும் நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ ரூரல் இங்கே வந்து rural.in அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் எனக்கு அந்த டேட்டா வந்துருச்சா. ஸோ நம்மளோட கிளிக் ஃபங்க்ஷனில் இருக்க டேட்டா நான் இதை வந்து டாட் ஸ்டூடெண்ட்னு வச்சுருக்கேன். மேபி நான் இதை ஃபார்ம்னு கூட வைக்கிறேன். ஃபார்ம். ரூரல். ஸோ நான் சப்மிட் பண்ணேன் அப்படின்னா இப்போ நம்ம அந்த ஃபார்மில் இருக்க எல்லாமே நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் இதில் வந்து ஏதாவது எரர் இருந்தால் நமக்கு வந்து எரர் இங்கே காட்டும். ஸோ என்ன எரர் இருக்குது அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ். ஸோ நம்ம ஃபார்மில் இருக்க என்னென்ன இன்புட்டில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதெல்லாம் இங்கே ஃபெட்ச் ஆகும். ஓகேவா, ஏன்னா நம்ம ஃபார்ம் குரூப்புக்குள்ளே தானே நம்மளோட ஃபார்மோட டேட்டாஸ் எல்லாமே வச்சுருக்கோம். அதுக்காக தான் நம்ம இந்த ஃபார்ம் குரூப்பே நம்ம இங்கே கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த ஆக்சுவல் ஃபார்மை நம்ம கிரியேட் பண்ணதுக்கு ரீசன் இதுக்குள்ளே என்னெல்லாம் நம்ம வந்து இந்த என்ஜி மாடலில் போடுறோமோ அதெல்லாம் அந்த ஃபார்மோட ஃபீல்டு அப்படின்னு கன்சிடர் பண்ணும். ஓகேவா, ஸோ இந்த என்ஜி மாடல் போட்டு நம்ம டேட்டாவை பைண்ட் பண்ணும்போது ஓகே. ஸோ இந்த வேல்யூ அந்த ஃபார்ம் குரூப் டாட் வேல்யூ நம்ம வேல்யூவை நம்மளால் கெட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம வெறும் அந்த ஃபார்ம் குரூப் அப்படியே டைரெக்டாக தானே போட்டிருக்கோம் அந்த ஃபார்மோட நேமு. நான் இங்கே வந்து டாட் வேல்யூ அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன்னா எனக்கு வந்து இங்கே கன்சோலில் அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபார்மில் இருக்க எல்லா விஷயங்களும் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போது ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணியாச்சு. டேட்டாவும் எப்படி கெட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது எரர் ஹேண்ட்லிங். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எரர் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எரர் ஹேண்ட்லிங்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் இந்த HTML ஃபைல்லையே நான் வந்து இதுக்கும் கீழே ஒரு லேபிள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எரர் மெசேஜ் ஷோ பண்ணுறதுக்காக இதுக்குள்ள ஸோ நம்ம லேபிள் வச்சுக்கலாம் இல்லை நார்மல் டிவ் வச்சுக்கலாம். ஸோ எனிதிங் இஸ் ஃபைன். நேம் இஸ் ரெக்வயர்ட் அப்படிங்கிறது தான் எரர் மெசேஜ். நேமை ஃபில் பண்ணாமல் இது வந்து எனக்கு சப்மிட் ஆகக்கூடாது. இப்போது நான் என்ன பண்ணுறேன் இங்கே நேமை ஃபில் பண்ணாமல் நான் சப்மிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, ஸோ சப்மிட் பண்ண ட்ரை பண்ணால் எனக்கு வந்து இங்கே எல்லாமே எம்டி அந்த மாதிரிலாம் வருது இல்லை. ஸோ இதை வந்து என்னால் லாக் பண்ண முடியும். ஸோ அதாவது எப்படின்னா இந்த பட்டனை வந்து நம்மளால் டிசேபிள் பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ணலான்னா அதுக்கு டிசேபிள் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ அதை நம்மளால் டைனமிக்காக யூஸ் பண்ண முடியும். டிசேபிள்டு ஈக்குவல் டு நம்மளோட ஃபார்ம் நேம் ஸ்டூடெண்ட் ஃபார்ம் டாட் இன்வேலிட். ஸோ எப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஃபார்ம் வந்து இன்வேலிடாக இருக்கோ அப்போ இந்த பட்டன் வந்து டிசேபிள் ஆகிடும். அதுதான் இந்த கண்டிஷன். ஸோ இப்போ பாருங்களேன் டிசேபிள் ஆகிடுச்சா. ஏன்னா என்கிட்ட வந்து என்னோட ஃபார்மில் டேட்டாவே கிடையாது, எல்லாமே எம்டி. கரெக்ட். அப்போது என்னால் இந்த பட்டனை கிளிக்கே பண்ண முடியாது. ஸோ டிசேபிள் ஆகிடும். எப்போ நான் 2 இன்புட்டோட டேட்டாவும் ஃபில் பண்ணுறனோ அப்போது எனக்கு எனேபிள் ஆகிடும். ஸோ என்னால் ஃபார்மை சப்மிட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அந்த டிசேபிளை யூஸ் பண்ணி ப்ளஸ் அந்த ஃபார்மோட நேமை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து அது வேலிடாக இருக்கா இன்வேலிடாக இருக்கா. வேலிட்னா அந்த ஃபார்மில் இருக்க எல்லா ஃபீல்டும் வேலிடாக இருக்கணும். ஸோ இன்வேலிடுனா அது ஏதோ ஒரு ஃபீல்டு வந்து இன்வேலிடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே ஓகே ஃபைன். இப்போது இந்த எரர் மெசேஜ் இன்வேலிடாக இருந்தால் எனக்கு இந்த மெசேஜ் வந்து காட்டணும். நேம் வந்து தேவை, நீங்கள் வந்து அதை இன்னும் ஃபில் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ். ஸோ அப்போது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு மெத்தட் என்ஜி இஃப் கண்டிஷன் வச்சு நம்மளால் வந்து ஒரு மெசேஜை ஷோ பண்ணிக்க முடியும் அண்ட் ஹைட் பண்ணிக்க முடியும். கரெக்டுங்களா.
ஸோ நமக்கு இந்த இதோட நேம் என்ன, நேம் டாட் இன்வேலிட். ஸோ இந்த மாதிரி நான் போடுறேன் அப்படின்னா இப்போ இங்க பாருங்க, நேம் வந்து இன்வேலிடா இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த நேம் இஸ் ரெக்வயர்ட் அப்படிங்கிற எரர் அடிச்சுக்கிட்டு அந்த எரர் மெசேஜ் காட்டுது. நான் இந்த நேமை ஃபில் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த மெசேஜ் காட்டாது. எப்போ இந்த நேமை நான் எடுக்கிறனோ அப்போ இது வந்து இன்வேலிடா மாறிடுது. கரெக்ட்டுங்களா? ஏன்னா எம்டி. ஸோ நான் ஏதாவது நேம் கொடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து மறைஞ்சிரும். ஏன்னா அது வந்து வேலிடா மாறிடுச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த எரர் மெசேஜஸை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இது யூஸ்வலி எப்படி பண்ணுவாங்கன்னா, இன்வேலிடா இருந்து வேற ஏதாவது எரர் இருக்கு. இப்போ வந்து இப்போ டைரக்டா எடுத்த உடனே காட்டிட்டு இருக்குல்ல இந்த மெசேஜ். இப்போ நம்ம இப்போ அப்படி வந்து எந்த ஃபார்ம்லையும் நம்ம எந்த வெப்சைட்லையும் பார்த்துருக்க மாட்டோம். கரெக்ட்டுங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, டச்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ இனிஷியலா எனக்கு மெசேஜ் காட்டாது. நான் எப்போ இந்த இன்புட்டை டச் பண்றேனோ, அதாவது ஃபோக்கஸ் பண்றேனோ, மறுபடியும் நான் அன்ஃபோக்கஸ் பண்ணும்போது அது இன்வேலிடா இருந்துச்சுன்னா எனக்கு இந்த மெசேஜ் வரும். அது வரைக்கும் இனிஷியலா எனக்கு அந்த மெசேஜ் வராது. ஸோ இதுதான் இனிஷியல். ஸ்டார்டிங்ல எனக்கு வராது. ஏன்னா நான் இன்னும் அந்த இன்புட்டை டச் பண்ணல. அதாவது ஃபோக்கஸ் பண்ணல. நான் இன்னும் அந்த இன்புட்டுக்கு டேட்டா கொடுக்கவே ஆரம்பிக்கல. ஸோ நான் எப்போ டேட்டாவை கொடுக்க ஆரம்பிச்சு இப்போ நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். அந்த இன்புட்டை நான் டச் பண்ணிட்டேன். ஆனா நான் டேட்டாவை குடுக்கல அப்படின்னா, அப்போ எனக்கு அந்த எரர் மெசேஜ் வந்து ஷோ ஆகும். ஏன்னா டச் பண்ணிட்டேன், டேட்டாவும் இல்ல. ஸோ அப்போ அந்த இன்புட் வந்து இன்வாலிடா இருந்துச்சுன்னா, எனக்கு இந்த மெசேஜ் காட்டு. அதுதான் இந்த கண்டிஷன். என்ஜிஎஃப்ல இருக்க கண்டிஷன். ஸோ அதனால தான் நமக்கு இந்த மெசேஜ் வருது. ஓகே. ஸோ இதே மாரி நம்ம இன்னும் வேற மெசேஜ்லாம் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அதாவது இப்போ இமெயிலுக்குலாம் வந்து ஏதாவது பேட்டர்ன் வைக்கிறோம். இமெயிலோட பேட்டர்ன் இருக்குல்ல. இப்போ எக்ஸாம்பிள் arun@ruralyouth.in அந்த வரணும், .in வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மெசேஜ் இருக்குல்ல. ஸோ அதுக்கும் கூட நம்மளால வந்து இந்த மாதிரி எரர் மெசேஜஸ் வந்து ஷோ பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ணலாம்னா, ஸோ டெவ்ல இமெயில், ஓகே, என்டர் வேலிட் இமெயில், இதுதான் வந்து மெசேஜ். ஸோ அப்போ இதுக்கு கண்டிஷன் எப்படி வைக்கலாம்னா, சேம் ஸ்டார் என்ஜி இஃப் அப்படின்னு போட்டு, ஸோ இதில் வந்து நமக்கு இதோட நேம் என்ன, இமெயில்னு வச்சுருக்கோம். இமெயில் டாட் எரர்ஸில் இமெயில். ஸோ இது என்ன பண்ணுன்னா, இமெயிலுக்கான அந்த எக்ஸாக்ட் ஃபார்மேட்டை இது எக்ஸ்பெக்ட் பண்ணும். அதாவது @ruralyouth.in அப்படிங்கிற மாதிரி. இப்போ பாருங்க, இதுதானே இமெயில் இன்புட்டு. நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். நான் வந்து சம்திங் இப்படி டைப் பண்ணுறேன். இப்போ இப்படி ஏதோ ஒன்று டைப் பண்ணாவே அது வந்து மேட்ச் ஆகிடும். அதாவது வேலிட் ஆகிடும். ஏதோ ஒரு டேட்டா இருக்கணும் அப்படின்னா அது வேலிட். இப்போ நான் இது வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் கொடுக்கல. கரெக்ட்டுங்களா? நான் இப்போ அன்ஃபோக்கஸ் பண்ணும்போது, ஓகே, ஸோ இது சப்மிட் பண்ணும்போது அது கிடைக்கணும். ரைட். நம்ம இந்த மெசேஜை வந்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அந்த இன்வேலிடுக்குள்ளே இதை போடணும். அப்போதான் இது ட்ரிகர் ஆகும். எடுத்த உடனே இது ட்ரிகர் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு குரூப் மாதிரி பண்ணி போடணும். ஸோ சேம் இதே இது இன்வேலிடா இருந்தால் இது வந்து ஷோ ஆகணும். இது டேரெக்டாக எரர் அடிக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் இது இன்வேலிடாக தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம இதுக்குள்ள இதை போடணும். ஜஸ்ட் இதை அப்படி மூவ் பண்ணிட்டா போதும், வேற எதுவும் தேவையில்லை. ஓகே. ஸோ இப்போ நம்ம சேம் அதே இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த எரர் மெசேஜ் வரும். இப்போ நான் வெறும் அருண் அப்படின்னு அடிச்சுட்டு அன்ஃபோக்கஸ் ஸ்டில் தான் ரெக்கார்ட் கொடுத்தாச்சு. டைப் இமெயில் அது. ஸோ இது வந்து இன்னும் அந்த இமெயில் அப்படிங்கிறது எடுத்துக்கும். ஸோ இதுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டா அது ரொம்ப
போயிட்டு valid store actually so email dot compile ஆகலையா ப்ராப்பரா? ஓ சாரி, காப்பி பேஸ்ட் பண்ணோம், நேம் மாற்ற மறந்துட்டோம். ஓ ஃபோக்கஸ் இப்போ பாருங்க, என்டர் வேலிட் இமெயில் வந்துருச்சா? ஸோ நான் இப்போ இது வந்து வேலிட் ஆயிடுச்சு, ஆனால் வந்து இமெயில் வந்து கரெக்ட் இல்லை. நான் இப்போ ப்ராப்பராக அந்த இமெயில் கொடுத்தேன் அப்படின்னா, அதாவது arun@ruralyouth.in அந்த மாதிரி கொடுத்தேன்னா எனக்கு அந்த எரர் அடிக்காது. ஓகேவா? ஸோ ஒரு எரரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரியான வேஸ் வந்து இருக்கு. இந்த இன்வேலிட் அப்படிங்கிறது அது வேலிட் ஏதாவது ஒரு டேட்டா இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த இன்வேலிட் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, அந்த அந்த ஃபார்ம் அந்த ஃபீல்டு வந்து இன்வேலிடா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த எரர் வந்து இந்த எரர்ஸ்ல நம்ம என்ன விதமான எரர்ஸ் வைக்கலாம். இப்போ இங்க வந்து நான் இமெயில்னு வச்சிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த இமெயில் இருக்க இதை காப்பி பண்ணி ரெக்வர்டுன்னு ஒன்று வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்க இதுக்கு பதிலா ரெக்வர்ட் இப்படின்ற மாதிரி வைக்கிறேன்னா இமெயில் இஸ் ரெக்வர்ட் இந்த மாதிரி மெசேஜ் வைக்கிறேன்னா, ஸோ நான் இப்போ இதை வந்து இந்த இமெயில் கொடுக்கலன்னா, டேட்டா கொடுக்கலன்னா எனக்கு அந்த ரெக்வர்ட் வரும். இப்படி நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அன்ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா இப்போ இங்கே இமெயில் இஸ் ரெக்வர்ட்னு வந்துருதா. இப்போ வந்து இது இன்வேலிடாக இருக்கு. ஓகேவா? இது தேவை, அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஏதோ சம் நேம் அடிச்சிட்டேன். அப்போ இப்போ பாருங்க, என்டர் ஏ வேலிட் இமெயில்னு வருதா. இப்போ என்கிட்ட டேட்டா இருக்கு, ஆனால் அது ப்ராப்பரான ஃபார்மேட்ல இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே மீன் ஆகுது. ஸோ அதனால எனக்கு இந்த மெசேஜ் வந்து த்ரோ பண்ணுது. இப்போ நான் ப்ராப்பராக ஒரு இமெயில் கொடுத்துட்டேன்னா எனக்கு எல்லா எரரும் போயிடும். ஸோ அப்போ இது எல்லாமே டேட்டா ப்ராப்பராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எரர் ஹேண்ட்லிங் வந்து பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் தான் வந்து டெம்ப்ளேட் ட்ரிவன் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்ஜி மாடல் யூஸ் பண்ணி டூ-வே டேட்டா பைண்டிங் மூலியமா நம்ம வந்து டேட்டாவை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதில் நமக்கு இன்னொரு வே இருக்கு, அதாவது இன்னொரு அப்ரோச் இந்த ஃபார்மை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா ரியாக்டிவ் ஃபார்ம். ஸோ இப்போ இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு ஃபார்மை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அந்த ஃபார்ம் எங்கே கிரியேட் ஆகுதோ அங்கேயே இருக்கு. அதாவது இந்த ஃபார்மோட நேமு HTML தான் இருக்கு, சப்மிட் பண்ணுற ஃபங்க்ஷன் இங்கே தான் கால் ஆகுது, என்ஜி மாடல் அந்த டேட்டா பைண்டிங் இங்கே தான் இருக்கு, எரர் ஹேண்ட்லிங் இங்கே தான், அந்த நேமும் நம்ம இங்கேயே தான் வைக்கிறோம். இந்த ஃபீல்டுக்கு நேம் வந்து நேமு, அதோட நேமை தான் இங்கே கால் பண்ணி இன்வாலிடா இருக்கா இல்லையா எல்லாமே இந்த ஃபார்ம் வந்து எங்கே கால் ஆகுதோ எங்கே இருக்கோ அங்கேயே வந்து அதை நம்ம வச்சுக்கணும். ஸோ அதுக்கு அந்த டைப் அல்ல அந்த அப்ரோச்சுக்கு பேர் தான் டேட்டா ட்ரிவன், சாரி டெம்ப்ளேட் ட்ரிவன் ஃபார்ம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரியாக்டிவ் ஃபார்ம். இது வந்து ரெண்டாவது அப்ரோச். ஸோ இது என்னன்னா இந்த ஃபார்முக்கான ஸ்ட்ரக்சர் அப்புறம் வேலிடேஷன் இது எல்லாத்தையுமே நம்ம டைப் ஸ்கிரிப்டுக்கு மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த அப்ரோச் தான் வந்து ரியாக்டிவ் ஃபார்ம் அப்ரோச். ஸோ நம்ம ஃபார்மை கிரியேட் பண்ணுறது, அப்புறம் இந்த இண்டிவிஜுவல் ஃபீல்டுக்கு ஒரு நேம் வைக்கிறது. இப்போ இங்கே நம்ம இங்கே நேம்னு வச்சுருக்கோம்ல, இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஃபீல்டுக்கு ஒரு நேம் வைக்கிறது, அதுக்கப்புறம் வேலிடேஷன் ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நம்ம டைப் ஸ்கிரிப்டில் இப்போ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த அப்ரோச்சுக்கு பேர் ரியாக்டிவ் ஃபார்ம் அப்ரோச். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு ஃபார்ம் குரூப் அப்படிங்கிறது ஒன்று தேவை, அதுக்கப்புறம் ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒன்று தேவை, அண்ட் ஆல்சோ இதில்
நமக்கு ஒரு மாடியூல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரியாக்டிவ் ஃபார்ம் அப்ரோச், கரெக்டா? ஸோ அப்போ அதுக்கு ரியாக்டிவ் ஃபார்ம் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே ஃபார்ம்ஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுலேயே கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதில் rectangular/formலேயே ரியாக்டிவ் ஃபார்ம் மாடியூல் இருக்கு. ஸோ ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் மாடியூல் இதை எப்பயும் போல இம்போர்ட்டில் போட்டு நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ரியாக்டிவ் ஃபார்ம் மாடியூல் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும். அண்ட் அடுத்தது வந்து நம்மளோட காம்பனண்ட், அதாவது எங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த காம்பனண்ட்டோட டைப் ஸ்கிரிப்டில் சில ஃபார்ம் மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு மெத்தட் ஒன்று, அது என்னென்னா ஃபார்ம் குரூப். ஓகேவா? ஸோ ஃபார்ம் குரூப் இது வேணும். அடுத்தது இண்டிவிஜுவல் ஃபீல்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஃபார்ம் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ அடுத்தது வேலிடேஷனுக்காக வேலிடேட்டர்ஸ். ஸோ இந்த மூணு தான் நம்ம இப்போ, இது மூணுமே நம்ம HTML இப்போ வச்சிருக்கோம். இதை இப்போ இங்கே டைப் ஸ்கிரிப்டுக்கு கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான். ஃபார்ம் குரூப்பு, ஃபார்ம் கண்ட்ரோல், வேலிடேட்டர்ஸ். ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சிருக்கோம்ல, இதை அப்படியே நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்டூடெண்ட் ஃபார்மாக மாற்ற போகிறேன். ஸோ இது எப்படி நான் கிரியேட் பண்ண முடியும்னா, நியூ ஃபார்ம் குரூப். நான் ஒரு ஃபார்ம் குரூப்பை புதுசாக கிரியேட் பண்ண போகிறேன். அதுதான் இதுக்கு மீனிங். ஸோ இந்த அப்படியே இருக்கிற விஷயத்த இப்படி போட்டுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ம் குரூப்பை கிரியேட் பண்ணுறதுக்கான இதுதான் வந்து அந்த சின்டாக்ஸ். ஃபஸ்ட்டு வேரியபிள் நேம் நம்ம என்னென்னா வச்சுக்கலாம். அடுத்தது இந்த நியூ ஃபார்ம் குரூப். இந்த ஃபார்ம் குரூப்புன்றது தான் நம்ம வந்து ஒரு ஃபார்ம் குரூப்பை கிரியேட் பண்ண போகிறோம். இந்த வேரியபிள் ஒரு ஃபார்ம் குரூப்பை ரெஃபர் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணி இது வந்து அங்கே இருக்கிறதுனால எரர் அடிக்குது. நான் புதுசாகவே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட் ஃபார்ம் ஈக்குவல் டு நியூ ஃபார்ம் குரூப். இப்போ நம்ம ஒரு ஃபார்ம் குரூப் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபீல்டாக நம்ம கிரியேட் பண்ணோம். ஒரு இன்புட், அதை தான் ஃபீல்டுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது, நேம். கரெக்டாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஒரு இண்டிவிஜுவல் ஃபீல்டையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இல்லை ஒரு மாடியூல் தான் வந்து ஃபார்ம் கண்ட்ரோல். கரெக்டாக? ஸோ ஒரு ஃபார்ம் கண்ட்ரோல் நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ ஃபார்ம் கண்ட்ரோல். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து அது டேட்டா என்ன இருக்க போகுது. ஸோ நமக்கு இனிஷியலாக எந்த டேட்டாவும் கிடையாது, அதனால நான் எம்டின்னு வச்சுக்கிறேன். அடுத்தது வேலிடேஷன் ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஃபீல்டு வந்து தேவையா இல்லையா, அதாவது ரெக்வயர்டா இல்லை ஆப்ஷனலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு இந்த வேலிடேட்டர்ஸ் டாட் ரெக்வயர்டு அப்படின்னு நான் போட்டுருன்னா இந்த ஃபீல்டு வந்து ரெக்வயர்டு அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இமெயிலை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது நேம் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இமெயிலை நம்ம கிரியேட் பண்ணணும். இமெயில் சேம், அதுவுமே வந்து நமக்கு தேவை. ஆல்சோ அது இமெயில் ஃபார்மேட்லேயும் இருக்கணும். ஸோ வேலிடேட்டர்ஸ் டாட் இமெயில். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபீல்டாக எவ்வளோ ஃபீல்டு வேணாலும் இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபார்ம் குரூப்பை கிரியேட் பண்ணிச்சு டைப் ஸ்கிரிப்டில். நவ் இதை வந்து HTML கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணணும்னா இதே கான்செப்ட் தான், பட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே இதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி ஹேஷ்டேக் போட்டு அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஃபார்ம் குரூப் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஓகே, ஸோ ஃபார்ம் குரூப். ஸோ இதில் நம்ம ஸ்டூடெண்ட் ஃபார்ம்னு வச்சுருக்கோமா, அதுதானே அந்த ஃபார்ம் குரூப்போட நேமு. ஸோ இதை வந்து நம்ம இங்கே எடுத்துடலாம். ஓகே,
ஏன்னா நம்ம இந்த ஃபார்ம் வந்து நம்ம அங்கேயே கால் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இதை இன்புட்டாக அனுப்பணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து டைரக்டா இங்கே அந்த ஃபார்ம் குரூப்பை இங்கேயே கால் பண்ணிக்க முடியும். திஸ் டாட் ஸ்டூடெண்ட் ஃபார்ம், அதுதானே அந்த ஃபார்ம் குரூப்போட நேம். இங்கே டைரக்டா கால் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால இன்புட்டாக நமக்கு தேவையில்லை. அதனால நான் இதை எடுத்துட்டேன். ஸோ ஃபார்ம் குரூப்பை மென்ஷன் பண்ணுறதுக்காக ஃபார்ம் குரூப் அப்படிங்கிற ஆட்ரிபியூட், அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் குரூப்போட நேம், நம்ம இங்கே என்ன டைப் ஸ்கிரிப்ட்ல நேம் வச்சோமோ அதை தான் கால் பண்ணணும். ஏன்னா இது தானே, இந்த வேரியபிள் தானே நம்ம ஃபார்ம் குரூப்பாக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அந்த ஃபார்ம் குரூப்பை இங்கே கால் பண்ணணும். ஃபைன். இப்போ அடுத்தது இண்டிவிஜுவல் ஃபீல்டுக்கு நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். நேம் அப்படின்றத ஒரு ஃபார்ம் கண்ட்ரோலாக கிரியேட் பண்ணியிருக்கோம். இமெயில ஒரு ஃபார்ம் கண்ட்ரோலராக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு இந்த என்ஜி மாடல் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அப்புறம் இந்த நேம் வைக்கிறது, இந்த ரெக்வர்டு, இதெல்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இன்புட்டு, டைப்பு டெக்ஸ்ட்டு, அடுத்தது ஃபார்ம் கண்ட்ரோல் நேம், அவ்வளோதான். ஸோ ஃபார்ம் கண்ட்ரோல் நேம். ஸோ இதில் நம்ம அங்கே என்ன நேம் வச்சோமோ அந்த நேமை கொடுத்தா போதும். நம்ம வந்து நேம்னே தான் வச்சுருக்கோம் அந்த ஃபர்ஸ்ட் ஃபீல்டுக்கான ஃபார்ம் கண்ட்ரோல் நேம். ஸோ அதனால் நேம்னே வச்சுக்கிட்டா போதும். சிமிலர் இங்கே இமெயிலுக்கு வந்து இதெல்லாமே எடுத்துட்டு ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் வந்து இமெயில். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபார்ம் குரூப்ல இருக்க ஃபார்ம் கண்ட்ரோல் இந்த இன்புட் ஃபீல்டெல்லாம் கனெக்ட் ஆகிடும். நவ் எரருக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, நம்ம இது வந்து டைரெக்டாக இந்த நேம் இங்கே கால் பண்ணியிருந்தோம். பட் இப்போ வந்து டைரெக்டாக கால் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அந்த ஃபார்ம் குரூப்பை கால் பண்ணி நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட் ஃபார்ம் பண்ணுறது ஃபார்ம் குரூப்போட நேமு டாட் கெட் நம்ம வந்து அந்த ஃபார்ம் கண்ட்ரோலோட நேம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஃபார்ம் கண்ட்ரோலரோட நேமை அந்த ஃபார்ம் குரூப்ல இருந்து கெட் பண்ணுறோம். நேமுன்றது தான் அந்த ஃபார்ம் கண்ட்ரோலரோட நேமு. ஸோ அதை அந்த ஃபார்ம் குரூப்ல இருந்து நான் கெட் பண்ணி எரர் ஹேண்ட்லிங் பண்ண போகிறேன். ஸோ கொஸ்டின் மார்க் டாட், அந்த எரர் ஹேண்ட்லிங் என்னன்னா இன்வேலிட். ஸோ இன்வேலிடாக இருந்தால் எனக்கு வந்து இந்த மெசேஜ் வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் டச்சுடு நம்ம ஆஸ் யூஷுவல் வைக்கணுமா, இதை அப்படியே காப்பி பண்ணி எப்பயும் போல் அண்ட் போட்டுட்டு இங்கே இன்வேலிடுக்கு பதிலாக டச்சுடு. ஸோ இப்போ இங்கே இதுக்கு மெசேஜ் எழுதியாச்சா. இப்போ இதுக்கும் சேம் இதே கான்செப்ட், ஆனால் இமெயில், அவ்வளோதான். ஸோ காப்பி பண்ணி போட்டுட்டு இமெயில். ஸோ நான் இமெயில் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ இது எடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து எரர்ஸ் இண்டிவிஜுவலாக ஷோ பண்ணுறதுக்கு சிமிலர். இப்போ இதே தான், இதே இங்கே போட்டுருணும், அவ்வளோதான். இந்த இமெயிலுக்கு பதிலாக அந்த ஃபார்ம்லேருந்து நம்ம எடுத்து போட்டுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சேம். எதெல்லாம் நம்ம HTML பண்ணமோ அதெல்லாம் இப்போ இங்கே டைப் ஸ்கிரிப்டில் மூவ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இங்கே போனோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஃபார்ம் வந்துருச்சு. இந்த ஃபார்ம் வந்து டிசேபிளாக இருக்கா, இது ஸ்டூடெண்ட் ஃபார்ம் டாட் இன்வேலிட். ஸோ எங்கேயுமே அது வந்து ஃபார்ம் குரூப்பை தான் கால் பண்ணுது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ டிசேபிள் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். இப்போ இன்வேலிடாக இருக்குது, நமக்கு நேம் இஸ் ரெக்வயர்ட், எரர் அடிக்குது. நான் மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணி ஜஸ்ட் என்னோட நேம் ஃபில் பண்ணுறேன். அடுத்தது இது இமெயில். நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், இன்வேலிட், அன்ஃபோக்கஸ் பண்ணுறேன், இமெயில் இஸ் ரெக்வயர்ட், மெசேஜ் வந்துருச்சு. நவ் நான் வந்து தப்பாக டைப் பண்ணுறேன், அதாவது வேலிடான இமெயில் இது கிடையாது. ஸோ இப்போ எனக்கு என்டையராக வேலிட் இமெயில் வந்துருச்சு, கரெக்டாக. இப்போ நான் ஆஸ் யூஷுவல் என்னோட இமெயிலில் நான் டைப் பண்ணிவிட்டு, ஸோ இப்போது இந்த ஃபார்ம் வேலிட் ஆகிடுச்சு, பட்டன் எனேபிள் ஆகிடுச்சு. நம்ம வந்து இந்த இதை எப்பயும் போல் சப்மிட் பண்ணால் எப்பயும் போல் அந்த ஃபார்ம் குரூப்புக்கான அந்த எல்லா டேட்டாவும் நமக்கு இங்கே கிடச்சிரும். ஸோ இங்கே இமெயில், நேம் அதெல்லாம் இருக்கா, கண்ட்ரோல்ஸில் வேல்யூ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம சப்மிட் பண்ண வேல்யூஸ் இங்கே நம்மளால் கெட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ ரெண்டு கான்செப்ட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. டெம்ப்ளேட் ட்ரிவன்
அப்ரோச் வந்து எல்லாத்தையுமே நம்ம ஹெச்டிஎம்எல்லே ஹேண்டில் பண்ணுவோம். ஃபார்ம் குரூப் நேம் வைக்கிறதா இருக்கட்டும், அந்த ஃபார்முக்கு ஒரு இன்புட் ஃபீல்டுக்கும் நேம் வைக்கிறதா இருக்கட்டும், அந்த கண்ட்ரோலர் நேம் அதுவா இருக்கட்டும், இல்லைனா வேலிடேஷன் செட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஹெச்டிஎம்எல்லே நம்ம ஒரே இடத்துல பண்ணுவோம். ஆனால் ரியாக்டிவ் ஃபார்ம் அப்ரோச்சில் ஃபார்ம் குரூப்பு, ஃபார்ம் கண்ட்ரோல் நேமு, அதுக்கப்புறம் வேலிடேஷன், இந்த 3 விஷயம் நம்ம வந்து HTML இருந்து டைப் ஸ்கிரிப்டுக்கு மூவ் பண்ணிடுவோம். ஸோ டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலில் எல்லாத்தையுமே நம்ம ஃபார்ம் குரூப் கிரியேட் பண்ணுறது, ஃபார்ம் கண்ட்ரோல் கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே கிரியேட் பண்ணி நம்மளால் வந்து HTML கூட ஜஸ்ட் ஒரு ஆட்ரிபியூட் மூலிமா நம்மளால் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஃபார்ம் குரூப்புக்கு ஃபார்ம் குரூப், ஃபார்ம் கண்ட்ரோல் நேமுக்கு ஃபார்ம் கண்ட்ரோல் நேம், எரருக்கு டைரெக்டாக அந்த ஃபார்ம் குரூப்ல இருந்து அந்த ஃபார்ம் கண்ட்ரோலரை கெட் பண்ணி நம்ம வந்து இன்வேலிட்னா இன்வேலிட், டச்சுடு, அப்புறம் வந்து ரெக்வர்ட்னா ரெக்வர்ட். ஸோ இந்த மாதிரியான மெசேஜஸ் எல்லாமே போட்டு நம்மளால எரர் மெசேஜ் ஹேண்டலிங் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலி நமக்கு எல்லா டேட்டாவும் இருக்கும். நம்ம சப்மிட் பண்ணால் டேட்டாவை எங்கேயாவது ஸ்டோர் பண்ணணும்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை சம்வேர் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்மளால பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த 2 அப்ரோச் தான் நமக்கு வந்து ஆங்குலரில் ஃபார்மை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.